ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் போடும்போது இந்த வருஷம் நீங்க 9th சரி 10th சரி நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த லிஸ்ட் பண்ணதுல எதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சரி என்கிட்ட ஃபார்முலா ஷீட்ஸ் இல்லை, ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. புக் பேக்ல 1 மார்க்லாம் எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு PDF தரேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன்டா, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கும். டவுன்லோட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். சரியா? எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத நீங்க அழகா என்ன செய்யலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்டு. நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டார்கெட் என்னது? நீ 9th இருந்துக்கோ 10th இருந்துக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனா 2 கிளாஸ்லயுமே நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் நம்ம ஆரம்பிக்கும் போதே இதுல 490+ கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றது தான். we have to get 490+. அப்ப அது எப்படி நம்ம எடுக்க போறோம், வாட் இஸ் ஓகே, எப்படி நம்ம அதை ஸ்கோர் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே, இந்த 490 அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல மட்டும் எடுத்தா பத்தாது. குவார்டர்லியில் எடுக்கணும், செகண்ட் மிட்டம்ல எடுக்கணும், ஹாஃப் இயர்லியில் எடுக்கணும், போய் பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கணும். 9th நீ தான் 10th வரும்போது பப்ளிக்லயே எனக்கு எடுக்கணும். ஆனுவல் எக்ஸாம்லயும் அந்த அளவுக்கு தான் எழுதணும். சும்மா பாஸ் போட்டுருவாங்கன்னு இஷ்டத்துக்கு எழுதுறதுலாம் இல்லை. புரியுதா? நம்ம கண்டிப்பா கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்படி கன்சிஸ்டன்டா இருக்குன்னா நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கணும். அதுவும் செல்ஃப் ஸ்டடி பிளான். அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் தான் உனக்கு இங்க நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜூன் மாசம் ஃபுல்லா. சரியா? இப்போ உனக்கு ஜூலை மாசம் செகண்ட் வீக் 2வது வாரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நம்ம கிட்ட ஒரு 20 நாள் இருக்குன்னா, டெய்லி 90 மினிட்ஸ் நான் சொல்ற மாதிரி என்ன செய்யணும்? மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ், திரும்ப மேக்ஸ் மட்டும் வாரத்துல 2 நாள் படிக்கணும். மீதி எல்லாம் ஒரு நாள் 90 மினிட்ஸ் ஸ்கூல்ல சொல்லி தரது இல்லாம, ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்லாம நீயா தனியா செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். சரியா? கண்டிப்பா நீயா செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அப்படி உன்னால தனியா படிக்க முடியல அப்படின்னா, யூடியூப்ல நாங்க எடுக்கிற கிளாஸஸை எங்க கூட சேர்ந்து பாரு. அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அது ரொம்ப ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம உனக்கு சண்டே ஆச்சுன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நீ டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு சில பேர் என்கிட்ட ஒரு கேள்விகளை, ஏன் தலைவர் நீங்க தான் டெஸ்ட் வைக்கிறேன்னு நீங்க வைக்கவே இல்லையே அப்படின்ட்டு. நாங்க நம்ம யூடியூப் சேனல்ல ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் வைக்கலாம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ அந்த சிலபஸ் ஓரளவுக்கு நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு நடத்தி இப்போ முடிச்சாச்சு. ஸோ முடிச்சாச்சுன்றதுனால இனிமே ரெகுலரா டெஸ்ட் இருக்கும். சரியா? இனிமே இதுல உங்களுக்கு ரெகுலரா டெஸ்ட் இருக்கும். 2வது இந்த டெய்லி ஸ்டடி பிளான். இப்போ இந்த டெய்லி ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா, இதை நம்ம வீக்லி என்ன செய்யறோம், டெய்லி என்ன செய்யறோம் அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறோம். இந்த இப்போ உங்களுக்கு 9th and 10th நம்ம சேனல் இருக்குன்னா, நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு டுடே ஸ்டடி பிளான் போட்டு 9th என்ன படிக்கணும், 10th என்ன படிக்கணும் நாங்க PDF கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒருவேளை நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணு. சரி, இது எனக்கு எப்படி பாக்குறதுன்னே தெரியாது, எப்படி இப்போ நான் டவுன்லோட் பண்றது அப்படின்னா, நான் உனக்கு காமிக்கிறேன் வா. சரியா? ஐ வில் ஷோ இட் டு யூ. இப்போ இங்க பாரு, இதான் நம்ம 9th and 10th சேனலா. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அதை சரியா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. 4 lakh வர போறோம் நம்ம. எப்படி? சரியா? இப்போ இதுல இங்க போன்ல நீ ஓபன் பண்ணா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணு. இந்த போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்களேன். இங்க வந்தீங்கன்னா உனக்கு டெய்லி நாங்க என்ன செய்வோம், ஸ்டடி பிளான் இதுல போடுவோம். இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ண, அவ்வளவுதான். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா PDF டவுன்லோட் ஆயிடும். சாரி, என்னோட டீடைல்லாம் இங்க தெரியுது, அதனால மறைச்சிக்கிறேன். சரியா? அழகா உனக்கு இது நீ பிரிண்ட் போட்டே படிச்சுக்கலாம். டெய்லி நாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன செய்யறோம், இதுல PDF கொடுத்துட்டு இருக்கோம். இந்த PDFல கொடுக்கறத அன்னைக்கு முடிச்சிடணும். நான் 10th சார் 10th-க்கும் கொடுக்குறீங்களா? ஆமா 10th-க்கும் கொடுக்குறோம். இந்த பாருங்க சயின்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஃபுல்லா அழகா பக்காவா. சரியா? நீ பிரிண்ட் போட்டு படிக்கிற மாதிரி டெய்லி உனக்கு நாங்க என்ன செய்யறோம், இது PDF கொடுத்துட்டு இருக்கோம். நீ இதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நாங்க கொடுக்குற PDFல படிச்சாலே சென்டம் எடுத்துடலாம். சரியா? இதெல்லாம் யூடியூப். இப்ப நம்ம தீமினல் பேட்ச்ல படிக்கிறீங்கல்ல, ஆல்மோஸ்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப இருக்கீங்க. சோ நம்ம தீமினல் பேட்ச்ல இருக்கிற எல்லாருமே இப்ப நான் சொல்ற விஷயங்களை கவனி. சரியா? உங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து இது 17th இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். சாரி, ஃபர்ஸ்ட் எப்படி சொல்ல வந்துட்டுனா, ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து 17th ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்றது பிரெயின் சொல்லுது எனக்கு. அப்புறம் தான் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்புறம் ரீவயர் பண்ணி கரெக்டா சொல்றேன். சரியா?
வரப்போற ஜூன் 17th இருந்து நமக்கு தீமனல் பேட்ச்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் எப்படி நடக்கும்? ஏற்கனவே நீங்க லைவ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்கல்ல, அது இல்லாம எக்ஸ்ட்ராவா கிளாஸ் ஏதாவது வைக்க போறீங்களா? நல்லா கவனி. 17ஆம் தேதியில இருந்து ஓகே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா புக் பேக் வீடியோ, எல்லா புக் இன் சைட் வீடியோ, ப்ராப்ளம்ஸ், 1 மார்க்ஸ், கிரியேட்டிவ், கம்பல்சரி, இது எல்லாமே ரெக்கார்டட் ஃபார்மேட்ல வந்துடும். இந்த ரெக்கார்டட் வீடியோ ஓன் கம்ஃபர்ட்ல உனக்கு எது தெரியலையோ எப்ப வேணா பாத்துக்கலாம். இது ஓன் கம்ஃபர்ட், எப்ப வேணா பாத்துக்கிறது. இது இல்லாம சண்டேனா இனிமே ஸ்பெஷல் மேரத்தான்ஸ் இருக்கும். அது லைவா நடக்கும். அப்ப லைவ்ல வந்துனா இங்க ரெக்கார்டடா இருக்கிறதையும் திரும்ப நாங்க லைவ்லயும் சொல்லி கொடுத்துருவோம். ஒரே விஷயம், உனக்கு லைவா வேணா லைவா இருக்கு, ரெக்கார்டட் வேணா ரெக்கார்டடா இருக்கு. ஸோ ஓன் கம்ஃபர்ட்ல நீ எப்ப வேணா பாத்துக்கலாம். டவுட் இருக்குன்னா லைவ் அப்ப வந்து கேட்டுக்கலாம். சூப்பரா படிச்சிடலாம். சரியா? ஸோ சார் நான் இன்னும் தீமனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணல, நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா இப்ப இந்த 17ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ஜாயின் தீமனல் பேட்ச் பிஃபோர் 17 அப்படின்னா உனக்கு செம்ம பெனிஃபிட். ஏன்னா 17ல இருந்து நாங்க அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால நீ ஏற்கனவே நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிருப்ப. மிஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் இப்ப திரும்ப கேட்சப் பண்ணிக்கலாம். செம ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு. அப்ப இவ்வளவு நாள் நான் ஜாயின் பண்ணல, கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேனேன்ற பயத்துல தான் நான் இன்னும் ஜாயின் பண்ணாமலும் இருக்கேன்னா, இப்போ நம்ம 10th தீமனல் பேட்ச் 17ஆம் தேதி முன்னாடி எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே இதுல ஃபீஸ் 1,999 தான். 1 இயருக்கு. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு இதோட ஃபீஸ் வந்து நமக்கு என்ன வரப்போகுது? 1,999. உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்க போது உனக்கு 500 out of 500 எடுக்கணும்னா இதுதான் பெஸ்ட் பேட்ச். சரியா? மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்றோம். இங்கிலீஷ், தமிழ் மீடியம் ரெண்டுமே இதுல நாங்க நடத்துறோம், சொல்லித்தரோம். சரியா? அதே மாதிரி சார் நான் இப்போ 9th படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் என்ன பண்றது? அப்போ 9th 10th ரெண்டுமே சேர்ந்து இப்பவே சேர்ந்து சார் 9th மட்டும் கூட சேர வேண்டாம். 9th 10th ரெண்டுமே சேர்ந்தே இப்போ சேர்ந்துருங்க. அவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதே தான் உங்களுக்கும். ஆனா 2 இயர்ஸுக்கா இருக்கும், அவ்வளவுதான். விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4,000 வரும். அங்க 2,000னா இங்க 4,000. சரியா? உங்களுக்கு லைவ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு 500 out of 500 நீ 10th எடுத்தே ஆகணும். இப்பையில இருந்தே என்கிட்ட நீ படிக்கிறேன்னா நான் கேரண்டியா சொல்லுவேன் நீ எடுத்துருவ அப்படின்னு. தமிழ், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. மறக்காத. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொன்னது கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கு, அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. அதை வச்சு படி. எக்ஸாமுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணு. நான் சொன்னதெல்லாம் உன்னால தனியா செய்ய முடியாதுன்னா என்கிட்ட வந்துடும், தீமனல்ல வந்துடும். நான் பாத்துக்கிறேன், நான் படிக்க வச்சிடறேன். சரியா? பாய் பாய்.